லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை, பழைய ஆடையில் புதிய துணியை. எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டுப் போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப் போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய்ப் போகா என்றார் இயேசு. இயேசு ஒரு சமயவாதி அல்லர், இயக்கவாதி. பழமைக்குள் பாழ்பட்டுக் கிடந்த யூத சமூகத்தின் பிற்போக்குத்தனங்களையும் அதன் பக்க விளைவுகளையும் கூர்ந்து பார்த்தார். அதனை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டோ அங்குமிங்கும் பிதற்றிக் கொண்டோ அவற்றை எதிர்க்க யாரோடு கூட்டுச் சேர்ந்து எப்படி தீர்த்துக் கட்ட வேண்டுமென்றோ அவர் எண்ணவில்லை. தமது அணுகுமுறைகள், பார்வைகள், திட்டங்கள், கொள்கைகள் எல்லாவற்றையும் புதியதாக்கி புதியனவற்றை புதிய மனநிலையோடு எதிர்கொள்ள அறைகூவல் விடுத்தார். ஏராளமான உவமைகளை யதார்த்தமாக எடுத்துக் கூறும் பாணிதனை இயேசு கையாண்டார். அதில் இரண்டை குறிப்பிட்டால், 1 பழைய ஆடை புதிய துணி, 2 பழைய தோற்பை புதிய திராட்சை மது. அவரது இந்த உவமைகள் துணியையோ மதுவையோ பற்றியதல்ல, மாறாக அச்சமூகத்தை அமுக்கி மூடி வைத்திருந்த பழமை வாய்ந்த சட்ட சம்பிரதாய சடங்குகளோடு தான் சொல்லும் புதிய இறையாட்சி விழுமியங்களையும் ஒட்டுப்போட வேண்டாம் என்கின்றார். ஒரு சமூக புதுப்பித்தலின் தேவையை சாதுரியமாகச் சொல்லும் இயேசுவின் பாங்கு மிக அழகானது. பல நேரங்களில் நமக்கு என்ன தேவையென்று நமக்கே தெரிவதில்லை. இறைவா, பழமையில் நான் தேங்கிக் கிடக்காமல் என்னையும் என்னோடு வாழ்வோரையும் தினம் தினம் புதுப்பித்துக் கொள்ளும் மனம் தாரும். பல்சுவை. இவ்வார புனிதர்கள் பெனடிக்ட் மற்றும் மன்னர் ஹென்றி. அன்பு நெஞ்சங்களே, வரும் வாரத்தில் திரு அவையில் சிறப்பிக்கப்படவிருக்கும் புனிதர்களுள் இருவர் குறித்து இன்று நோக்குவோம். ஒருவர் ஐரோப்பாவில் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்வதில் அடிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்திய புனித பெனடிக்ட். மற்றவரோ மன்னராக இருந்து திரு அவையின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பெரிதும் பாடுபட்ட புனித ஹென்றி. என் இயேசுவே, என் இறைவனே, மனமிரங்குமே பாவி என்னே.
செவி சாய்த்தருளும். என் இயேசுவே என் இறைவனே மனமிரங்குமே பாவி என்னே. ஜூலை 11 புனித பெனடிக்ட். 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தாலிய துறவியான புனித பெனடிக்ட் அவர்கள் மேற்கத்திய துறவு சபையின் தந்தை. மேற்குலகில் துறவு வாழ்வு மலர்ந்ததில் மற்ற எல்லாரையும் விட இவரின் பங்கு அதிகம். இவர் எழுதிய துறவு வாழ்வின் கொள்கை நூல் மத்திய காலத்தில் ஆயிரக்கணக்கான துறவற குழுக்களுக்கு அடிப்படை ஆவணமாக அமைந்திருந்தது. இந்நூல் 1400க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக துறவு இல்லங்களுக்கும் துறவிகளுக்கும் மிகவும் பொதுவான நூலாகவும் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அமைந்திருந்தது. இப்புனிதரை பின்பற்றிய துறவிகள் பல ஆண்டுகளாக ஐரோப்பா எங்கும் சென்று கிறிஸ்துவ விசுவாசத்தை அடிப்படையாகக் கொண்ட புதிய கலாச்சார ஒன்றிப்பை உருவாக்கினார்கள். மத்திய காலத்தின் ஆரம்ப காலம் பெனடிக்ட் ஆண்டுகள் என அழைக்கப்பட்டன. 2008ஆம் ஆண்டு ஏப்ரலில் மேற்கத்திய ஐரோப்பாவில் புனித பெனடிக்டின் தாக்கம் பற்றிய ஒரு கலந்துரையாடலில் உரையாற்றிய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள், புனித பெனடிக்டின் வாழ்வும் பணிகளும் ஐரோப்பாவில் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்வதில் அடிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தின என்றும், மேற்கத்திய ரோமை பேரரசு வீழ்ச்சியடைந்ததைத் தொடர்ந்து ஐரோப்பா அனுபவித்த வரலாற்றின் இருள் சூழ்ந்த இரவிலிருந்து மீண்டு வருவதற்கு இவை உதவின என்றும் கூறினார். திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் இப்புனிதரை ஐரோப்பாவின் தந்தை என்று பெயர் சூட்டினார். மத்திய காலத்தில் பல ஐரோப்பிய நாடுகளில் புனித பெனடிக்ட் துறவு சபையினர் ஆற்றிய நற்செய்தி மற்றும் கலாச்சார பணிகளை பாராட்டி 1964ஆம் ஆண்டில் புனித திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் புனித பெனடிக்ட் அவர்களை ஐரோப்பாவின் பாதுகாவலர் என அறிவித்தார். நோர்ச்சியாவின் புனித பெனடிக்ட் எனப்படும் இப்புனிதரை பற்றிய குறிப்புகளை புனித திருத்தந்தை 1ஆம் கிரகரி அவர்களின் உரையாடல்கள் நூல்களின் 2வது தொகுப்பிலிருந்து அறிய வருகின்றோம். இப்புனிதரின் 4 சீடர்களிடமிருந்து இத்தகவல்களை பெற்றதாக இத்திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். புனித பெனடிக்ட் மத்திய இத்தாலியின் நோர்ச்சியா என்ற ஊரில் 480ஆம் ஆண்டில் உயர்குலத்தில் பிறந்தார். ஆரம்ப கல்வியை நோர்ச்சியாவில் முடித்து இலக்கியம் மற்றும் சட்டம் படிப்பதற்காக ரோம் சென்றார். அங்கு அவரோடு படித்த இளையோர் மத்தியில் நிலவிய தீய செயல்கள் மற்றும் ரோம் நகரின் இன்னலான அரசியல் சூழலால் தன் ஆன்மா பற்றி கவலைப்பட்டு படிப்பை கைவிட்டு தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதற்கு தீர்மானித்தார். இளைஞர் பெனடிக்ட் செல்வம், புகழ், இளமை அனைத்தையும் துறந்து தனது பழைய பணியாளர் ஒருவருடன் என்ஃபிதே என்ற சிறிய கிராமத்தில் தனிமை வாழ்வைத் தொடங்கினார். இறைவன் தன்னை ஆழ்நிலை தியான வாழ்வுக்கு அழைப்பதை உணர்ந்து சுபியாக்கோ மலைப்பகுதிக்குச் சென்றார் அவர். அங்கு ஒரு குகையில் சுபியாக்கோவின் ரொமானூஸ் என்ற துறவியின் வழிகாட்டுதலில் தனியாக வாழ்ந்தார். அச்சமயத்தில் ஒரு நாள் சாத்தான் அழகிய பெண் வடிவில் அவரை சோதித்தது. அந்த சோதனையை வெல்வதற்காக முள்புதரில் தன் உடம்பு முழுவதும் உராய்ப்புகள் ஏற்படும் வரை புரண்டார் பெனடிக்ட். இந்த காயங்களின் வழியாக இவர் தனது ஆன்மாவின் காயங்களை குணமாக்கினார். பல ஆண்டுகள் ஜெபத்தில் செலவிட்ட இப்புனிதரின் வாழ்வால் ஈர்க்கப்பட்ட அப்பகுதியில் வாழ்ந்த துறவிகள் தங்களுக்கு அவர் தலைவராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டனர். தான் மிக கண்டிப்பானவன் என அவர்களிடம் எச்சரித்தார் அவர். ஆனால் அவர்கள் அவரை வற்புறுத்தினர். புனித பெனடிக்ட் குடிக்கவிருந்த பானத்தில் அவர்கள் நஞ்சை கலந்தனர். ஆனால் பெனடிக்ட் அவர்கள் அந்த கோப்பையின் மீது ஜெபித்து ஆசீர்வதித்தார். நஞ்சி மறைந்தது என சொல்லப்படுகின்றது. பின்னர் மீண்டும் குகையில் தனிமை வாழ்வை தொடர்ந்தாலும் அது நீடிக்கவில்லை. இன்னொரு நேர்மையான துறவியர் குழு அவரிடம் சென்றது. அக்குழுவின் வேண்டுகோளை ஏற்று சுபியாக்கோவில் 12 துறவு இல்லங்களை அமைத்தார் பெனடிக்ட். அவை ஒவ்வொன்றிலும் 12 துறவிகள் வாழ்ந்தனர். அச்சமயத்தில் பொறாமை கொண்ட வேறொரு துறவி இவரை தாக்கவே தனது தலைமைப் பணியை துறந்து மோந்தே கசினோ சென்று துறவு இல்லத்தை நிறுவினார். இந்த இல்லம்தான் திரு அவையின் துறவு அமைப்பிற்கு அடித்தளமிட்டது.
துறவிகள் தனித்தனியாக சிறு குழுக்களில் வாழ்வதை தவிர்த்து எல்லோரையும் ஒரே குழுவாக இணைத்து துறவிகள் ஒன்றித்து வாழ்வதன் சிறப்பை நிலைநாட்டினார் புனிதர். இவர் தனது துறவிகளிடம் ஜெபத்தையும் உழைப்பையும் வலியுறுத்தினார். புனித பெனடிக்டின் உடன்பிறந்த சகோதரி புனித ஸ்கொலாஸ்டிகாவும் அதற்கு அருகில் துறவு வாழ்வை மேற்கொண்டார். புனித பெனடிக்ட் தனிமையை நாடினாலும் அடிக்கடி மக்களை சந்தித்து வந்தார். நோயாளிகளை குணமாக்கினார். வறுமையில் வாடியோருக்கு பொருள் உதவி செய்தார். ஏழைகளுக்கு தவறாமல் உணவு வழங்கினார். பலமுறை இறந்தோரை உயிர்த்தெழச் செய்தார். தனது இறப்பை 6 நாட்களுக்கு முன்னறிவித்த இவர் தனக்கென்று கல்லறை குழி ஒன்றை தோண்டினார். கிபி 543 அல்லது 547 ஆண்டில் ஒரு நாள் திருப்பலியில் திருவுணவு உண்டபின் தனது கைகளை மேலே உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருந்தபோது இறைவனடி சேர்ந்தார். துறவு வாழ்வுக்கு இவர் எழுதிய கொள்கை நூல் 15 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் துறவு வாழ்வை வழிநடத்தி வருகின்றது. இறைவன் மற்றும் வானதூதர்களின் பிரசன்னத்தில் நம்மை நிறுத்த வேண்டும் என்று கூறிய புனித பெனடிக்ட் மனித வார்த்தைகளுக்கு உண்மையான உறுதியான அடித்தளமாக இருப்பது கடவுளின் வார்த்தை என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்ற இயேசுவின் திருச்சொற்களின்படி வாழ்ந்தவர் புனித பெனடிக்ட். 1220 ஆண்டு திருத்தந்தை 3ஆம் ஹொனோரியஸ் அவர்களால் இவர் புனிதராக அறிவிக்கப்பட்டார். இவரின் நினைவு நாளான மார்ச் 21 பெரும்பாலும் தவக்காலத்தில் வருவதால் இவரின் விழா நாள் இவரின் மீட்பொருட்கள் பிரான்சுக்கு கொண்டுவரப்பட்ட நாளான ஜூலை 11 கத்தோலிக்க திரு அவையின் பொது நாட்காட்டில் விருப்ப நினைவாக இடம்பெறுகின்றது. பெனடிக்டின் சட்டங்கள் என்பவை இவரால் இயற்றப்பட்ட 73 குறுகிய அதிகாரங்களை உடைய சட்டத் தொகுப்பு ஆகும். இச்சட்டங்கள் ஒரு மடத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் மற்றும் ஒரு மடத்தில் எவ்வாறு வாழ்வது என்பது குறித்து விளக்குகின்றது. மடத்தின் தலைவருக்கு எவ்வாறு கீழ்ப்படிய வேண்டும் எனவும், அவ்வாறு கீழ்ப்படியாதோருக்கான தண்டனை மற்றும் மடத்தின் தலைவருக்கான கடமைகள் முதலியன இந்நூலில் குறிக்கப்பட்டுள்ளன. அருள் நிறைவே என் ஆண்டவனே, அகிலத்தை ஆளும் அன்புருவே, ஆதியும் அந்தமும் மாணவனே, அருள்மழை பொழிந்தின்னை காத்திடுமே. அருள் நிறைவே என் ஆண்டவனே, உயிர் கொடுத்தாய், உயிர் கொடுத்தாய், உரு கொடுத்தாய், உறவின் கரம் தன்னில் பெயர் பொறித்தாய், கலங்கிடும் வேளையில் உடன் இருந்தாய், கலங்கிடும் ஜூலை 13 மன்னர் புனித ஹென்றி. ஜெர்மனியின் பவேரியா ஆட்சியாளர் ஹென்றிக்கும் பர்கண்டியின் மன்னர் கொன்ராடின் மகள் சிசேலாவிற்கும் 972 ஆண்டில் பிறந்தவர் மன்னர் 2ஆம் ஹென்றி. இவரின் இளம் வயதில் ஆசிரியராக இருந்து வழிநடத்தியவர் பின்னாளில் புனிதராக அறிவிக்கப்பட்ட ஆயர் வால்ஃப்காங்.
995 தன் தந்தையின் மறைவுக்குப் பின் பவேரியாவின் ஆட்சியாளராக மாறிய 2ஆம் ஹென்றி 1002 உரோமை பேரரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் திருமணம் புரிந்திருந்தாலும் இவரும் இவர் மனைவியும் கன்னிமை வாழ்வை கடைபிடித்தனர். ரோமை பேரரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தன் மனைவி குனேகுந்தேசுடன் 1014 ரோம் நகர் சென்று திருத்தந்தை 8ஆம் பெனடிக்டிடமிருந்து பேரரசருக்குரிய மடிமகுடத்தை பெற்றார். திரு அவையின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போர்களில் ஈடுபடத் தயங்காதவர் இவர். துறவுமட தலைவர்களையும் ஆயர்களையும் நியமனம் செய்யும் அதிகாரத்தை பெற்றிருந்த இவர் ரோம் நகரில் ஏற்பட்ட கலகத்தை நசுக்க திருத்தந்தை 8ஆம் பெனடிக்டுக்கு உறுதுணையாயிருந்தார். இவர் மற்ற நாடுகளில் அமைதி நிலவ அரும் பாடுபட்டார். அழிந்து போகும் செல்வத்தை துறந்துவிட்டு என்றும் அழியா நிலையான செல்வத்தை வான்வீட்டில் சேர்த்து இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இவர் தன் நாட்டு மக்களுக்கு அடிக்கடி கூறி வந்தார். இவ்வுலகில் நாம் பெறும் புகழ் புகையாக மறைந்துவிடும், எனவே நிலையான பேரின்பத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். இரக்கத்தைப் பெற ஜெர்மனியில் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டினார். அவற்றின் பராமரிப்பிற்காக செல்வங்களை வாரி வழங்கினார். பம்பர்க் பேராலயத்தை கட்டியவர் இவரே. தாழ்ச்சி, நீதியுணர்வு, மன்னிப்பு, ஆழ்ந்த தியான வாழ்வு போன்றவை இவரில் நிறைந்திருந்தன. 1024 இறைபதம் சேர்ந்தார் பேரரசர் புனித 2ஆம் ஹென்றி. இவரின் துணைவியார் குனேகுந்தசும் புனித வாழ்க்கை வாழ்ந்து புனிதர் பட்டம் பெற்றார். இயேசுவின் அருளுக்கு அளவே இல்லை. இயேசுவின் அருளுக்கு அளவே இல்லை. உலகங்கள் அத்தனைக்கும் அவரே எல்லை. இயேசுவின் அருளுக்கு அளவே இல்லை. உலகங்கள் அத்தனைக்கும் அவரே எல்லை. கண்ணையிமை காப்பது போல் நம்மை காப்பார். கண்ணையிமை காப்பது போல் நம்மை காப்பார். அடியவர் துயர் நீக்க அன்பனாய் வருவார். அடியவர் துயர் நீக்க அன்பனாய் வருவார். இயேசுவே போற்றி, 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 இயேசுவே போற்றி. இயேசுவின் அருளுக்கு அளவே இல்லை. எத்திசையும் ஏழிசையும் இவரை வணங்கும். இயேசுவின் அருளாலே. இன்றைய பல்சுவையில் இவ்வார புனிதர்கள் பெனடிக்ட் மற்றும் மன்னர் ஹென்றி குறித்து உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இத்துடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.